ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் என்னென்ன செடி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க எல்லோரும். நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த இடத்துல பெரிய சங்குப்பூ கொடி இருந்துச்சு. ஆனால் அதை நம்மளால் போய் பறிக்க முடியாத அளவுக்கு இப்போ ரொம்ப பொதாராக ரொம்ப பெருசாக வந்துருச்சுனால அது ஃபுல்லாக கட் பண்ணி தூக்கி போட்டோம். இப்போ திருப்பி வளர்ந்துட்டுருக்கு. ஒரு அலரி சுண்டை செடி, நிறைய சுண்டைக்காய் இருக்குது. இங்கே பாருங்கள், கேசவர்த்தினி என்ன தான் கடையில் வாங்கிட்டு வந்து எவ்வளோ செடி வச்சாலுமே இந்த அளவுக்கு வந்து செல்லுன்னு வர்றதில்ல. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதுவாக முளைச்சது. இதிலேருந்து விதையெல்லாம் பர்ஸ்ட் ஆகிட்டு வெளியில் வந்துட்டு அதுவாக முளைச்சது. ஒரு 30 செடிக்கு மேலே முளைச்சிருக்கு கேசவர்த்தினி. பாருங்கள், செம்மையாக இருக்குது பாருங்கள், செம்ம செல்லுன்ட்டு. அங்கே பாருங்கள் எந்த இடம் வரைக்கும் முளைச்சிருக்கு பாருங்கண்ணா. இதெல்லாம் ஏன் எடுத்து போடாமல் இருக்குன்னா இது கடியிலெல்லாம் நிறைய குட்டி குட்டியாக வந்து கேசவர்த்தினி முளைச்சிட்டு வருது. இங்கே பாருங்கள் குட்டியாக, இங்கே பாருங்கள். அதனால் நான் வந்து பறித்து போடலை. இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ செடி பாருங்கள். அதனால் ஒரே ஒரு செடி வாங்கிட்டு நீங்கள் அதுலேருந்து விதையை இது பண்ணி விட்டிங்கனாலே வந்து நிறைய கேசவர்த்தினி சூப்பராக செல்லுன்னு வரும். இது வந்து கேசவர்த்தினி கிடையாது, இதுதான் கேசவர்த்தினி. சரி, இது வந்து கேசவர்த்தினி கிடையாது, இதுதான் கேசவர்த்தினி. இது கேசவர்த்தினி. இங்கே ஒரு செடி பாருங்கள் பட்டு போயிடுச்சு. என்ன பண்ணாலுமே சில வந்து வாங்கிட்டு வந்து விற்கிறது வந்து தானாகவே அது பட்டு போயிடுது. அது என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் தெரியல. சரி, ஓகே, செடி நிறைய வளர்ந்துருச்சேன்னு சொல்லிட்டு நானும் ஒரு சாட்டிஸ்ஃபைட் ஆகிட்டேன். வெத்தலை கொடி மேலே ஏறி வரவே மாட்டேங்குது. இந்த தடவை நமக்கு சஷ்டிக்கு எல்லா இதுக்கும் வந்து சாமி கும்பிட்றதுக்கு நம்ம வீட்டிலேருந்து தான் வெத்தலை எடுத்துக்கிட்டோம். ஆனால் ரொம்ப பெருசாக மாட்டேங்குது, என்ன காரணம்னு தெரியல. மிளகா செடி பாருங்க, புதினா சும்மா ஒரு குச்சி வச்சு விட்டு அது அப்படியே படர்ந்து போயிட்டுருக்கு. அவரைக்கொடி, இந்த ரோஸ் செடி பார்த்தீங்க இல்லையா, இந்த ரோஸ் செடி ஒன்று, இது ஒன்று, இது வந்து எல்லோ கலரு. கனகாம்பரம், துளசி, மருதாணி, இன்சுலின் செடி, கத்தாழை. இது இருக்கட்டும் அப்படின்னு வச்சுருக்கோம். பார்க்கலாம், வெள்ளையாக வயலட் கலரான்னு பார்த்துட்டு எடுத்து போட்டுடலான்ட்டு. கொழஞ்சி நிறைய அவரையும் வச்சுருக்கேன். நித்தி மல்லி, ஜாதி மல்லி, கண்டங்கத்திரி, குச்சிக்கிழங்கு எல்லாம் துளிர் விட்டு முளைச்சிருக்கு பாருங்கள். குச்சிக்கிழங்கு, இது வந்து தும்பை, லைன்ஸ் கீரைன்னு சொல்லுவாங்க இல்லையா, சிகப்பு பொன்னாங்க நிற்கிற. இங்கே ஒரு வெத்தலை கொடி, தூதுவளை, கற்பூரவள்ளி, பண்ணைக்கீரை மட்டுமே ஒரு 3 டைம் அறுவடை பண்ணியிருப்போம். ரோஸ்மெரி, கீழாநெல்லி, பிரம்மக்கமலம், சம்பங்கி பூ, ஒயிட் சம்பங்கி. இது வந்து ராணி பிங்கில் வர ரோஸு பாருங்கள், எவ்வளோ மொட்டு வச்சுருக்கு பாருங்கள். இது வந்து நாட் ரோஸு. அங்கே வந்து பன்னீர் ரோஸ் கலர்லேயே குட்டி குட்டியாக பூக்கும் இல்லைங்களா, அந்த செடி இருக்குது. ப்ளஸ் நடுவில் மிளகா செடி இருக்குது. இது என்ன செடின்னு தெரியல, இருந்தாலும் எதுவும் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் விட்டு வச்சுருக்கேன். புதினா பாருங்கள், எங்கேருந்து எது வரைக்கும் இப்படி வந்திருக்கு பாருங்கள். இந்த குச்சி கட்டை மாதிரி இருக்கு இல்லையா, மாகாளி கிழங்கு, அலரி, கீழநெல்லி பாருங்கள் நிறைய இருக்குது. இங்கே ஒரு கேசவர்த்தினி, கீழநெல்லி நிறைய இருக்கும் பாருங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ வந்து கேசவர்த்தினி முளைச்சிருக்குன்னு சொல்லிட்டு. நான் வந்து உங்களுக்கு கொஞ்சமாக தான் காமிச்சிருக்கேன், மீதியெல்லாம் இன்னொரு நாள் காமிக்கிறேன். ஃபுல்லாகவே வந்து புதார மாதிரி இருக்குது பாருங்கள். க்ளீன் பண்ண இந்த கிளைமேட்டுக்கு பயங்கரமாக வந்துகிட்டே இருக்குது, பண்ண முடியல. இது என்ன செடின்னு தெரிஞ்சால் தயவுசெய்து சொல்லுங்கள், எனக்கு தெரியல. ப்ளீஸ் சப்போர்ட் அகிலா விலாக்ஸ் சேனல், சப்ஸ்கிரைப் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.